ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு புவனா அறுசுவை சமையல். இப்போ நம்ம ஒரு லாங் டைம் 1 மந்த்துக்கு அப்புறம் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இடையில போட முடியல, சாரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ மைதா எடுத்து அதை நல்லா நம்ம சலிச்சிட்டு இப்போ அது சென்டரில் கொஞ்சம் குழி பண்ணிவிட்டு அதில் 1/4 ஸ்பூன் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த சோடா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ மைதாவுக்கு 1/4 ஸ்பூன் தான் சோடா சேர்க்கணும். சோடா அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. இப்போ அதிலையே நான் இந்த 2 குழிக்கரண்டி நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நம்ம அந்த சோடாவை நல்லா நம்ம விரல் வச்சு நல்லா கரைச்சி விடலாம். அந்த நெய்யிலையே நல்லா நம்ம இப்போ கரைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம நல்லா கரைஞ்ச பிறகு இப்போ நம்ம அந்த நெய்யை நம்ம அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம விரல் வச்சு தான் இந்த மாவு மிக்ஸ் பண்ணணும். கையில் அழுத்தம் கொடுத்து நம்ம பிசையக்கூடாது. நல்லா இது மாதிரி விரல் வச்சு நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம விரல் வச்சு இதை மாதிரி நம்ம இந்த மாவை அழுத்தம் கொடுக்காம நம்ம இதை மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. விரலாலே தான் பிசையணும். இப்போது நம்ம இப்போ ரெடியான மாவு பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் தான் நம்ம மாவு இப்போ பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற விடணும். அப்படியே ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ சர்க்கரை பாவு ரெடி பண்ணணும். இப்போ நான் 1/4 கிலோ மைதாவுக்கு 1/2 கிலோ சர்க்கரை, ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் வச்சுருக்கேன். இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துட்டு அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 200 ml டம்ளரில் ஒரு 75 மில்லி தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தான் நான் வச்சுருக்கேன். 75 ml தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரைய விட்டு நல்லா கரைஞ்ச பிறகு நாம் இதில் வச்சுருக்க ஏலக்காய் தூள் எல்லாமே சேர்த்துட்டு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கணும். நம்ம அந்த பாகு நம்ம குலோப் ஜாமுனுக்கு எப்படி செய்வோமோ அந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுப்பு இருந்தால் போதும். கம்பி பதமெல்லாம் தேவையில்லை. நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பிசைஞ்சு வச்சுருக்க மாவை நம்ம இப்போது சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு நம்ம அதை பாதுஷா ஷேப்புக்கு நம்ம இப்போ எல்லாமே பண்ணி வச்சிடலாம். நம்ம உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து இதேமாரி மாவை நல்லா ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு விரல் வச்சு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மைதா மாவை எல்லாமே இதே மாதிரி ஷேப்புக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஒரு 1/4 கிலோவுக்கு ஒரு 15 தான் நமக்கு வந்திருக்கு. இப்போ எண்ணெய் ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம பாதுஷா எடுத்து போடும்போது லைட்டாக அதில் பொரி வரணும். எண்ணெய் ரொம்ப ஹீட் இருக்கக்கூடாது. இப்போ லைட்டாக பொரி வர்றது தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி ஹீட் இருக்கக்குள்ள தான் நம்ம பாதுஷா போடணும். அதிகமான ஹீட் இருந்துச்சுன்னா வெளியில் கலர் வந்துடும், உள்ளே வேகாது. நம்ம எல்லா பாதுஷாவும் நம்ம அதுக்கு எத்தனை சேர்க்க முடியுமோ அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம கொஞ்சமாக
நம்ம ஸ்டவ்வை வந்து ஏற்றி வைக்க மீடியமாக வச்சுட்டு நம்ம இப்போ ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் நம்ம ஸ்டவ்வை வந்து நம்ம மீடியமாக வைக்கும்போது இதை மாதிரி நல்லா பாதுஷாலாம் நம்ம அடியில் இருந்தது எல்லாமே மேலே கிளம்பி வருது பாருங்கள். எல்லாமே எம்பி வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை எல்லாமே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் மீடியமில் தான் இருக்குது. கொஞ்சம் திருப்பி போட்டு கொஞ்சம் பொறுமையாக வேக விடணும். கலர் உடனே வரக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக வேகணும். குறைஞ்சது 7-8 நிமிஷமாவது ஆகும் அது வெந்து வர்றதுக்கு. நல்லா கலர் வந்த பிறகு நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம இதை எடுத்துடலாம். பிளேட்டில் எடுத்துடலாம். நம்ம பிளேட்டில் எடுத்துட்டு தான் அப்புறமா நம்ம சர்க்கரை பாவில் போடணும். நேரடியாக எண்ணெயிலேருந்து போட வேண்டாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நமக்கு சர்க்கரை பாகில் வந்து ஊறணும். 10 நிமிஷம் ஊறின பிறகு நம்ம 2 சைடும் திருப்பி போட்டு 10 நிமிஷம் ஊற விட்ட பிறகு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டு சர்க்கரை பாகும் சூடாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதை போட்டு இதை அப்படியே கொஞ்சம் திருப்பி விட்டோம்னா 2 சைட்லேயும் நமக்கு பாகு வந்து அது நல்லா இழுத்துக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்த பிறகு நம்ம வந்து இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான பாதுஷா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பாகில் ஊறினது எல்லாமே நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பீசஸும் நம்ம பிளேட்டில் எடுத்து இப்போ வச்சுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம பாதுஷா செம்மையாக ரெடி பண்ணிட்டோம். நம்ம 1/4 கிலோ மைதாவுக்கு ஒரு 15 பாதுஷா வந்திருக்கு. இப்போ நல்லா உள்ள சர்க்கரை பாகெல்லாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கு பாருங்கள். நல்லா ஜூஸியாக செம்மையாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.